அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். தோலால் செய்யப்பட்ட ஒரு சிவப்பு நிற ஆடையை அணிந்திருக்கும் நிலையில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன் என ஜுஹைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 376. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆண்கள் சிவப்பு நிற ஆடையை அணியக்கூடாது என்று தவறான ஒரு பிரச்சாரம் செய்யப்படுவதை பலரும் அறிவீர்கள். இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கு திருக்குரானிலோ அல்லது ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலோ எந்த ஒரு சான்றும் இல்லை. மாறாக அல்லாஹ் ஒன்றை தடுத்திருந்தால் அதை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துவார்களா என்று யோசித்தாலே சிவப்பு நிற ஆடையை அணிவதற்கு மார்க்கத்தில் ஆண்களுக்கு எந்த தடையும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். மேலும் ஆண்களுக்கு காவி நிற ஆடை தடை செய்யப்பட்டுள்ளது என்ற ஹதீஸை மொழிபெயர்க்கும் பொழுது காவி நிறத்திற்கு பலர் சிவப்பு நிறம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இதனால் சில குழப்பங்கள் ஏற்படுகின்றன. மார்க்க ரீதியாக ஆண்கள் சிவப்பு நிற ஆடையை அணிவதற்கு எந்த தடையும் இல்லை என்பதே இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.